அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி கணேஷ் யூடியூப் சேனல். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம டெட்டு தமிழுக்காக ஃபுல் மாடல் டெஸ்ட்டாக ஒரு 100 கேள்விகள் தினமும் பார்த்து வரோம். இன்று பார்த்தீங்கன்னா 6ஆம் நாளில் ஒரு முக்கியமான 100 கேள்விகள் என்னங்கிறத பார்த்துடலாம். பாவலர் மணி என்று அழைக்கப்படுபவர் யார்? ஆப்ஷனில் பாருங்கள். பாவலர் மணி என்று அழைக்கப்படுபவர் வாணிதாசன் அவர்கள். கத்தியின்றி இரத்தமின்றி யுத்தம் ஒன்று வருகுது என்னும் பாடலை இயற்றியவர் யார்? அவர் நாமக்கல் கவிஞர் வே. ராமலிங்கனார். காந்திய கவிஞர் என்றும் போற்றப்படுபவர். செஞ்சொல் மாதர் வல்லைப்பாட்டின் சீருக்கேற்ப முளவை மீட்டும். இச்சொல்லில் உள்ள செஞ்சொல் என்பதன் பொருள் என்ன? செஞ்சொல் மாதர் வல்லைப்பாட்டின் சீருக்கேற்ப முளவை மீட்டும். இதில் செஞ்சொல் ஆன்சர் சரிதான். திருந்திய சொல் என பொருள்படும். கோதாவரி ஆற்றின் குறுக்கே தவுளீஸ்வரம் அணை கட்டப்பட்ட ஆண்டு எந்த ஆண்டு? கோதாவரி ஆற்றின் குறுக்கே தவுளீஸ்வரம் அணை 1873ஆம் ஆண்டு கட்டப்பட்டது. வன்மையாக அல்லாமல் மென்மையாக ஒலிக்கக்கூடிய எழுத்துக்கள் எவை? வன்மையாக அல்லாமல் மென்மையாக ஒலிக்கக்கூடிய எழுத்துக்கள் இதில் நம்ம பார்த்தோன்னே சொல்லிடுவோம். இது இங்கு இஜ் இஞ்சு இது ரெண்டும் வன்மையாக இல்லாமல் மென்மையாக ஒலிக்கக்கூடிய எழுத்துக்களாகும். நாட்டுப்புற இசையின் எளிமையை கண்டு கவிதைகள் எழுதியவர் யார்? நாட்டுப்புற இசையின் எளிமையை கண்டு கவிதைகள் எழுதியவர் உடுமலை நாராயண கவி ஆவார். நாட்டின் சிறந்த அரண்களுள் நீரே முதன்மையானது என்று கூறியவர் யார்? நாட்டின் சிறந்த அரண்களுள் நீரே முதன்மையானது என்றவர் திருவள்ளுவர் ஆவார். காடர்களின் கதையை தொகுத்தவர்களில் பொருந்தாதவர் யார்? காடர்களின் கதையை தொகுத்தவர்களில் பொருந்தாதவர் ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா வா. கீதா அவர்கள். மணிஷ், சாண்டி, மாதுரி, ரமேஷ் போன்றவர் காடர்களின் கதையை தொகுத்தவர்கள் ஆவார்கள். உலக ஈர நாள் எப்போது கொண்டாடப்படுகிறது? உலக ஈர நாள் எப்போது கொண்டாடப்படுகிறது? ஆப்ஷன்ல பார்த்தீங்கன்னா உலக ஈர நாள் பிப்ரவரி 2 கொண்டாடப்படுகிறது. பூவின் 7 நிலைகளில் இல்லாத ஒன்றை தேர்ந்தெடுக்கவும். அப்படி பாருங்க. பூவின் 7 நிலைகளில் இல்லாதது அலறு, செம்மல், முகையெல்லாம் வரும். மேன்மை என்பது இல்லாத ஒன்று. நேர்வனவே ஆகும் நிழல் இகழும் பூனாய். இதில் நிழல் இகழும் என்ற சொல்லின் பொருள் என்ன? நிழல் இகழும். நிழல் இகழும் என்ற சொல்லின் பொருள் ஆன்சர் சரிதான். என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒளி பொருந்திய என பொருள்படும். சரியான கூற்றை தேர்வு செய்க. தனி நெடிலை தொடர்ந்து வரும் குற்றியலுகரம் நெடில் தொடர் குற்றியலுகரம் இவை ஈரெழுத்து சொற்களாக மட்டுமே அமையும். எடுத்துக்காட்டு பாகு, மாசு, பாடு, காடு, ஆறு. இதில் அப்படியே ஆப்ஷன்ல பார்த்தீங்கன்னா இதில் 2 கூற்றுகளுமே சரியான ஒன்று. பாடும் பாடல் என்ற சொல்லின் இலக்கண குறிப்பை காண்க. பாடும் பாடல் ஆப்ஷன்ல பார்த்தீங்கன்னா இது தெருநிலை பெயரச்சத்தை குறிக்கும். ஒளிமிட கரம் நீட்டிய போல் இடரெய்தி உழன்றனையே என்ற வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எந்த நூல்? சரி, ஓலமிட கரம் நீட்டிய போல் இடரெய்தி உழன்றனையே. ஓலமிட ஆப்ஷன்ல இந்த வரி இடம்பெற்ற நூல் தமிழ் ஒலியின் கவிதைகளாகும். ஒத்த ஓசையில் முடியும் சொற்கள் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? ஒத்த ஓசையில் முடியும் சொற்கள் பார்த்தீங்கன்னா இயைபு சொற்கள் என்று அழைக்கப்படுகிறது. மொழிபெயர்ப்பை கொண்டு ஏன் நாம் தமிழ் மொழியை வளர்க்கக்கூடாது என்று கூறியவர் யார்? மொழிபெயர்ப்பை கொண்டு ஏன் நாம் தமிழ் மொழியை வளர்க்கக்கூடாது என்றவர் திருவிக அவர்கள். எளிய நடையில் தமிழ் நூல் எழுதிடவும் வேண்டும், இலக்கண நூல் புதிதாக இயற்றுதலும் வேண்டும் என்பது யாருடைய ஆசை? அவர் பாவேந்தர் பாரதிதாசனுடைய ஆசையாகும். தேவாரத்தை தொகுத்தவர் யார்? தேவாரத்தை தொகுத்தவர் ஆப்ஷன்ல நம்பியாண்டார் நம்பி அவர்கள். இளங்கோவடிகள் எந்த நூற்றாண்டை சார்ந்தவர்? இளங்கோவடிகள் பார்த்தீங்கன்னா கிபி 2ஆம் நூற்றாண்டை சார்ந்தவராவார். அணுவை துளைத்து 7 கடலை புகுட்டி குறுக தரித்த குரல் என்று திருக்குறளின் பெருமையை போற்றியவர் யார்?
அணுவை துளைத்து ஏழு கடலை புகட்டி குறுக தரித்த குரல் என்று திருக்குறளின் பெருமையை போற்றியவர் ஔவையார். பரிவாதினி என்னும் வீணை யாருடைய காலத்தில் இருந்ததாக கூறப்படுகிறது? பரிவாதினி இந்த வீணை யாருடைய காலம்னு பார்த்தீங்கன்னா மகேந்திரவர்மன் காலத்தில் இருந்ததாக கூறப்படுகிறது. உற்றுளி உதவியும் உருபொருள் கொடுத்தும் பிற்றை நிலை முனியாது கற்றல் நன்றே என்று கூறும் நூல் எந்த நூல்? உற்றுளி உதவியும் உருபொருள் கொடுத்தும் பிற்றை நிலை முடியாது கற்றல் நன்றே என்று கூறும் நூல் புறநானூறு. தென்திசை குமரி ஆடி வடதிசைக்கு ஏகுவீர் ஆயின் என்னும் பாடல் வரிகளை எழுதியவர் யார்? தென்திசை குமரி ஆடி வடதிசைக்கு ஏகுவீர் ஆயின் இந்த வரியை எழுதியவர் சத்திமுத்த புலவர். பண்பு எனப்படுவது என்ன? ஆப்ஷன்ல பண்பு எனப்படுவது பாடறிந்து ஒழுகுதலாகும். யாருடைய செல்வம் சான்றோர்களால் ஆராயப்படும்? பொறாமை உள்ளவன் செல்வம் தான் சான்றோர்களால் ஆராயப்படும். ஔடதம் என்பதன் பொருள் என்ன? ஔடதம் இது மருந்து என பொருள்படும். பொறுத்துக. அறத்துப்பாலில் எத்தனை அதிகாரம்? பொருட்பால், இன்பத்துப்பால். அறத்துப்பாலில் 38 அதிகாரம், பொருட்பாலில் 70, இன்பத்துப்பாலில் 25 அதிகாரம். ஆப்ஷன் ஏ இதற்கு சரியான விடை. எதிர்ச்சொல்லை பொறுத்துக. அணுகு, ஐயம், ஊக்கம், உண்மை. இதில் அணுகுன்னா விலகு, ஐயம் தெளிவு, ஊக்கம் சோர்வு, உண்மைனா பொய்மை. ஆப்ஷன் ஏ இதற்கு சரியான விடை. பூம்பொடு மீப்பாய் களையாது என்னும் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது? பூம்பொடு மீப்பாய் களையாது இந்த வரிகள் இடம்பெற்ற நூல் புறநானூறு ஆகும். சொல்லின் செல்வர் என போற்றப்படுபவர் யார்? இவர்தான் தமிழின்பம் என்ற நூலை எழுதிய ராபி சேதுப்பிள்ளை அவர்கள். வில்லியம் வாட்சன் எழுதிய நூலின் பெயர் என்ன? வில்லியம் வாட்சன் எழுதிய நூலின் பெயர் விளக்குகள் பல தந்த ஒளி என்பது சரியான விடை. வ.உ.சி. எந்த நூலை தமிழ்த்தாயின் திருவடிகளில் கைமாறாக வைத்தார்? வ.உ.சி. இயற்றிய நூல்கள் பார்த்தீங்கன்னா மெய்யறிவு மற்றும் மெய்யறம் என்ற நூல்களாகும். தொகை தொகாநிலை தொடர் என இரு வகைகளிலும் இடம்பெறுவது எது? தொகை தொகாநிலை தொடர் என இரு வகைகளிலும் இடம்பெறுவது வேற்றுமையாகும். கூற்றுகளை ஆராய்க. திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரர் ஆகிய மூவர் பாடிய பாடல்களின் தொகுப்பே தேவாரமாகும். இந்நூலை தொகுத்தவர் நாதமுனி. கேதார பதிக பாடலை பாடியவர் சுந்தரர். பதிகம் என்பது 10 பாடல்களை கொண்டது. இதில் பார்த்தவொடனே சொல்லிடுவோம் 1, 3, 4 சரி. இந்நூலை தொகுத்தவர், தேவாரத்தை தொகுத்தவர் நம்பியாண்டார் நம்பி. நாதமுனி என்பது தவறான ஒன்று. குமிழித்தூம்பு என்னும் அமைப்பு யாருடைய காலத்தில் பயன்படுத்தப்பட்டது? குமிழித்தூம்பு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன்ல சோழர் காலத்தில் பயன்படுத்தப்பட்டது. சொல்லின் இடையில் வரும் எழுத்துக்கள் என்ன? ஆப்ஷன்ல மெய்யெழுத்துக்கள், உயிர்மெய் எழுத்துக்கள், ஆயுத எழுத்துக்கள் அனைத்துமே சொல்லின் இடையில் வரும். வஞ்சி மாநகரம் என்று அழைக்கப்படும் ஊர் எது? வஞ்சி மாநகரம் அந்த ஊர் கரூராகும். பிறரிடம் வெளிப்படையாக சொல்லத்தகாத சொற்களை தகுதியுடைய வேறு சொற்களால் கூறுவது என்ன? இதைத்தான் என்னன்னு சொல்லுவோம், இடகரடக்கல் அப்படின்னு அழைப்போம். இந்தியாவிலேயே என் மாவட்டத்தில் ஜவ்வரிசி அதிகமாக உற்பத்தி செய்யப்படுகிறது? ஜவ்வரிசி அதிகமாக உற்பத்தி செய்யும் மாவட்டம் சேலமாகும். ஔவையார் இயற்றிய நூல்களில் இல்லாத ஒன்றை தேர்ந்தெடுக்க. இதில் மூதுரை, ஆத்திச்சூடி, நல்வழி இதெல்லாம் அவங்களால இயற்றப்பட்டது. நாலடியார் என்பது பொருந்தாத நூலாகும். எவை நீர்நிலையின் ஒரே துறையில் நின்று நீர் குடிக்கும் என்று பாஞ்சைபல பாடல் கூறுகிறது? எந்தெந்த மிருகம் பார்த்தீங்கன்னா பசு மற்றும் புலி ஒரே துறையில் நின்று நீர் குடிக்கும் என்று பாஞ்சைபல பாடல் கூறுகிறது. பெருநீரால் வாரி சிறுக்க இருநிலத்து என்ற வரியில் வாரி என்ற சொல்லின் பொருள் என்ன? வாரி அப்படின்னா அது வருவாயை குறிக்கும். இந்திய நூலக அறிவியலின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் மறக்க மாட்டோம் சி.ஆர். அரங்கநாதன் அவர்கள். முத்துராமலிங்க தேவரின் பெற்றோர் பெயர் என்ன?
ஐயா தேவரின் பெற்றோர் பார்த்தீங்கன்னா உக்கரபாண்டி தேவர், இந்திராணி அம்மையார் என்பது சரியான ஒன்று. சீர்தூக்கின் என்பதன் பொருளை கண்டறிக. சீர்தூக்கின் ஆப்ஷன்ல பார்த்தீங்கன்னா ஒப்பிட்டு ஆராய்ந்து என பொருள்படும். பாய்மர கப்பலின் பாய், கயிறு ஆகியவற்றில் பழுது ஏற்படும் பொழுது அவற்றை மரப்பிசின் கொண்டு இணைத்தனர் என்று கூறும் நூல் எந்த நூல்? அந்த நூல் ஆப்ஷன்ல பார்த்தீங்கன்னா பரிபாடல் என்பது சரியான ஒன்று. கொங்கு மண்டலத்தை வளப்படுத்தாத ஆறு எது? இதுல காவிரி, பவானி, நொய்யல்லாம் வரும். வைகை என்பது வளப்படுத்தாத ஆறாகும். விடுபட்ட சொற்களை கண்டறிக. யாதானும் நாடாமல் ஊறாமல் எண்ணொருவன். அந்த 3 சொற்கள் ஆப்ஷன் அப்படி பாருங்க. யாதானும் நாடாமல் ஊறாமல் எண்ணொருவன் சாந்துணையும் கல்லாதவாறு என்பது சரியான விடை. நளியிரு முன்னீர் நாவாய் ஓட்டி வழிதொழிலாண்ட உறவோன் மருக என்ற வரிகளில் இடம்பெற்ற நூல் எந்த நூல்? நளியிரு முன்னீர் நாவாய் ஓட்டி வழிதொழிலாண்ட உறவோன் மருக. ஆன்சர் சரிதான், புறநானூறு ஆகும். வலிவர் சிலர் கடல் பாய்வர் வெங்கரி. இவ்வரிகளில் கரி என்ற சொல்லின் பொருள் என்ன? கரி இது எதை குறிக்கும்னா யானையை குறிக்கும். இருபொருள் தராத இயலாத சொற்களை தேர்ந்தெடுக்க. மாலை, கழுத்து மாலை, மாலை பொழுது, நூல், தேய்க்கும் நூல், படிக்கும் நூல். ஆறு, இது என்ன இல்லைன்னா வழின்னு நதியை சொல்லலாம். இதில் காலை என்பது பொருந்தாத ஒன்று. நெடுந்தொகை என அழைக்கப்படும் நூல் எது? நெடுந்தொகை என்று அழைக்கப்படும் நூல் அகநானூறு ஆகும். நமது உச்சரிப்பில் சிறிதளவு மட்டுமே வேறுபாடு உள்ள ஒலிகளை என்ன என அழைக்கிறோம்? நமது உச்சரிப்பில் சிறிதளவு மட்டுமே வேறுபாடு உள்ள மொழி மயங்கொலிகள். 8 மயங்கொலி சொற்கள் இருக்கு. தமிழில் தோன்றிய முதல் பரணி நூல் எது? தமிழில் தோன்றிய முதல் பரணி செயங்கொண்டார் எழுதிய கலிங்கத்து பரணியாகும். பகுதி, சந்தி, இடைநிலை முதலியவற்றில் ஏற்படும் மாற்றம் எவ்வாறு அழைக்கப்படும்? பகுதி, சந்தி, இடைநிலை இவற்றில் ஏற்படும் மாற்றம் விகாரம் என்று அழைக்கப்படும். ஆசாரக்கோவையில் பிறர் செய்த உதவியை, பிறர் செய்த தீமையை, இனிய சொற்களை ஆகிய நல்லொழுக்கங்கள் எடுத்து உரைக்கப்படுகின்றன. என்னென்ன? ஆப்ஷன்ல ஆன்சர் சரிதான். பிறர் செய்த உதவியை மறவாதிருத்தல், பிறர் செய்த தீமைகளை பொறுத்து கொள்ளுதல், இனிய சொற்களை பேசுதல். இது 3 தான் நல்லொழுக்கங்களாக ஆசாரக்கோவையில் எடுத்து கூறப்பட்டுள்ளன. தூ என்னும் ஓரெழுத்து ஒரு மொழி உணர்த்தும் பொருள் என்ன? தூங்கிறது உன் என பொருள்படும். செல்லா காசு என்ற சொல்லின் இலக்கண குறிப்பு என்ன? செல்லா காசு இது ஈறுகட்ட எதிர்மறை பெயரச்சத்தை குறிக்கும். வாழ்க்கைக்கு வளம் தரும் எந்த வழிபடும் நோக்கில் அக்காலத்தில் போகி பண்டிகை என்ன விழாவாக கொண்டாடப்பட்டது? வாழ்க்கைக்கு வளம் தரும் மலைக்கடவுளை வழிபடும் நோக்கில் அந்த காலத்தில் போகி பண்டிகை இந்திர விழாவாக கொண்டாடப்பட்டது. சுப்ரபாரதி மணியன் நடத்தி வருகிற இதழின் பெயர் என்ன? சுப்ரபாரதி மணியன் அவர் நடத்துகிற இதழின் பெயர் கனவு என்பதாகும். ஆசாரக்கோவை நூலில் காணப்படும் வெண்பாக்களின் எண்ணிக்கை எத்தனை? ஆசாரக்கோவையில் பார்த்தீங்கன்னா 100 வெண்பாக்கள் உள்ளன. நாலடியார் எந்த நூலுக்கு இணையாக வைத்து போற்றப்படுகிறது? 4ம் 2ம் சொல்லுக்குருதி. இது பார்த்தீங்கன்னா திருக்குறளுக்கு இணையாக வைத்து போற்றப்படுகிறது. புறத்தே இருந்து வினா பொருளை தரும் வினா எழுத்துக்கள் எவ்வாறு அழைக்கப்படுகின்றன? அகவினா புறவினான்னு பார்த்துருக்கோம். இது புறத்தே இருந்து அப்படின்னாவே இது புறவினா ஆகும். கருத்துப்பட ஓவியத்தை முதலில் தமிழில் அறிமுகப்படுத்தியவர் யார்? அவர் இந்தியா இதழில் பாரதியார் அறிமுகப்படுத்தினார். தென்னிந்திய சமூக சீர்திருத்தத்தின் தந்தை என்று அழைக்கப்பட்டவர் யார்? தென்னிந்திய சமூக சீர்திருத்தத்தின் தந்தை என்று போற்றப்பட்டவர் அயோத்தியதாச பண்டிதராவார். கடலோடு விளையாடு என்ற நாட்டுப்புற பாடலை தொகுத்து வழங்கியவர் யார்? கடலோடு விளையாடு இந்த நாட்டுப்புற பாடலை தொகுத்து வழங்கியவர் சு. சக்திவேல். தமிழ் பல்கலைக்கழகம் எப்போது தோற்றுவிக்கப்பட்டது? எந்த ஆண்டு? கிபி 1981ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டது.
அரிச்சுவடி என்பதன் பொருள் என்ன? அரிச்சுவடி இதற்கு பொருள் பார்த்தீங்கன்னா அகரவரிசை எழுத்துக்கள் என்பதாகும். ஸ்ரீவைகுண்டத்து பெருமாளை பற்றி பாடியவர் யார்? ஸ்ரீவைகுண்டத்து பெருமாளை பற்றி பாடியவர் ஆன்சர் சரிதான், பிள்ளை பெருமாளாவார். திருமூலர் பற்றிய கூற்றுகளை ஆராய்க. இதுல 63 நாயன்மார்களில் ஒருவர், 18 சித்தர்களில் ஒருவர், இயற்றிய நூல் திருமந்திரம். இதில் 3000 தமிழ் 3000 2000 பாடல்களை கொண்டது என்பது தவறு. 1, 2, 3வது கூற்று சரியான ஒன்று. ஆ இ ஆகிய சுற்றெழுத்துக்கள் மாற்றம் பெற்று என்னவென வழங்கப்படுகின்றன? ஆ இ என்னாச்சு? அந்த இந்த என மாற்றம் பெற்று வழங்கப்படுகின்றன. முன்றுரை அரையனார் எந்த சமயத்தை சார்ந்தவர்? முன்றுரை அரையனார் பார்த்தீங்கன்னா சமண சமயத்தை சார்ந்தவராவார். எத்தனை அணாக்கள் கொண்டது 1 ரூபாய் ஆகும்? ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா 16 அணாக்கள் கொண்டது 1 ரூபாய் ஆகும். யாருடைய நிழலில் இருந்து தமிழ் கற்க வேண்டும் என்னும் ஆவல் உண்டாகிறது என்று காந்தியடிகள் கூறியுள்ளார். அது யாருடனா? உவே சாமிநாதர் அவருடைய நிழலிலிருந்து தமிழ் கற்க வேண்டும் என்ற ஆவல் உண்டாகிறது என்று காந்தியடிகள் குறிப்பிட்டார். திரிகூடமலை திருகூடமலை என வழங்கப்படும் மலை எந்த மலை? திரிகூடமலை குற்றால மலையாகும். வேலு நாச்சியார் சிவகங்கையை எந்த ஆண்டு மீட்டெடுத்தார்? வேலு நாச்சியார் சிவகங்கையை 1780ஆம் ஆண்டு மீட்டெடுத்தார். நவில்தொறும் நூல்நயம் போலும் பயில்தொறும் பண்புடையாளர் தொடர்பு. இக்குறட்பாவில் பயில்தொறும் என்ற சொல்லின் பொருள் என்ன? பயில்தொறும் இதுக்கு என்ன வரும்? பழக பழக என பொருள் வரும். பின்னலாடை நகரம் எது? மலைகளின் அரசி, மலைக்கோட்டை நகரம், ஏழைகளின் ஊட்டி. அப்படி ஆப்ஷனில் பாருங்க. பின்னலாடை நகரம் திருப்பூர், மலைகளின் அரசி ஊட்டி, மலைக்கோட்டை நகரம் திருச்சி, ஏழைகளின் ஊட்டி ஏற்காடு. ஆப்ஷன் சி இதற்கு சரியான விடை. உழைக்கும் போது நீங்கள் புல்லாங்குழலாகி விடுகிறீர்கள் என்ற பாடல் வரிகள் யாரால் எழுதப்பட்டது? உழைக்கும் போது நீங்கள் புல்லாங்குழலாகி விடுகிறீர்கள் இந்த வரி கலீல் கிப்ரானால் எழுதப்பட்டது. எனது தாயார் என்னை எதை போல் காத்து வந்தார்? எனது தாயார் என்னை கண்ணை இமை காப்பது போல் காத்து வந்தார் என்பதுதான் சரியான உவமை. ரேசனல் என்ற சொல்லின் தமிழாக்கம் என்ன? ரேசனல் இதற்கு பகுத்தறிவு என பொருள்படும். எந்த தமிழ் சொல்லை தழுவி ஆங்கிலத்தில் நேவி என்ற சொல் வழங்கப்படுகிறது? எந்த தமிழ் சொல்னா நாவா என்ற சொல்லை தழுவிதான் நேவி என்று வழங்கப்படுகிறது. அன்பினில் இன்பம் காண்போம் அறத்தினில் நேர்மை காண்போம் என்ற பாடல் வரியினை எழுதியவர் யார்? அன்பினில் இன்பம் காண்போம் அறத்தினில் நேர்மை காண்போம் இந்த எழுதியவர் முத்தரையனார் அவர்கள். திருப்புகழ் பாடியவர் யார்? திருப்புகழை பாடியவர் அருணகிரி நாதராவார். இதில் காவடி சிந்து பாடியவர் அண்ணாமலையார்னு உங்களுக்கு தெரியும். தமிழை ஆட்சி மொழியாக கொண்ட நாடுகள் எவை? தமிழை ஆட்சி மொழியாக கொண்ட நாடுகள் இலங்கை மற்றும் சிங்கப்பூர் ஆகும். கீழே கொடுக்கப்பட்டவைகளில் காலப்பெயரினை குறிக்காத சொல்லினை தேர்ந்தெடுக்கவும். காலப்பெயர் நிமிடம், நாள், வாரம், சித்திரை, ஆண்டு, நாட்கள். இதில் கண் இலை என்பது காலப்பெயர் கிடையாது. குன்றக்குடி அடிகளார் நடத்திய இதழின் பெயர் என்ன? அவர் நடத்திய இதழின் பெயர் அறிக அறிவியல் என்பதாகும். மணிமேகலை எந்த நகரில் உள்ள சிறைச்சாலைக்கு சென்று அங்குள்ளவர்களுக்கு உணவிடுகிறாள்? மணிமேகலை சென்ற நகரம் உள்ள சிறைச்சாலை எதுன்னு பார்த்தீங்கன்னா பூம்புகார் ஆகும். திராவிடம் என்ற சொல்லை முதலில் குறிப்பிட்டவர் யார்? திராவிடம் என்ற சொல்லை முதலில் குறிப்பிட்டவர் குமரலி பட்டராவார். மழை சடசடவென பெய்தது இத்தொடரில் என்ன அமைந்துள்ளது? இலக்கண குறிப்பில் சடசட இது என்னாகும்? அடுக்கு தொடரை இரட்டை கிளவியை குறிக்கும். சடசட, பலபல, கலகல இதெல்லாம் இரட்டை கிளவி. கன்னி என்பது எத்தனை அடிகளால் பாடப்படும் பாடல் வகை? கன்னி என்பது 2 அடிகளால் பாடப்படும் பாடல் வகையாகும். பாவண்ணனின் நூல்களில் பொருந்தாதது எது? இதில்
வேர்கள் தொலைவில் இருக்கின்றன, நேற்று வாழ்ந்தவர்கள், கடலோர வீடு, வீடு முழுக்க வானம் என்பது பொருந்தாத ஒன்று. மனித வாழ்க்கையில் பொறாமை, எது, சினம் மற்றும் எது ஆகிய நான்கும் இல்லாமல் வாழ்வதே சிறந்த அறம். இதில் பொறாமை, சினம், மற்ற இரண்டு என்னென்ன? மனித வாழ்க்கையில் பொறாமை, பேராசை, சினம், கடுஞ்சொல் பேசுதல் ஆகிய நான்கும் இல்லாமல் இருப்பதே சிறந்த அறம் ஆகும். நிலம், தீ, நீர், வழி, விசும்போடு ஐந்தும் கலந்த மயக்கம் உலகமாதலின். இதில் விசும்பு என்ற சொல்லின் பொருள் என்ன? விசும்பு என்னன்னா வானத்தை குறிக்கும். கொடுப்பது பழத்தின் இயல்பது, பெறுவது வேரின் இயல்பு என்ற பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ள நூலின் பெயர் என்ன? கொடுப்பது பழத்தின் இயல்பு, பெறுவது வேரின் இயல்பு. இந்த நூல் இடம்பெற்ற நூல் இந்த வரி இடம்பெற்ற நூல் தீர்க்கதரிசியாகும். ஏகலைவன் என்பது எதில் வல்லவனை குறிக்கிறது? என்னன்னு பார்த்தா அம்பு விடுதல் வல்லவன் தான் ஏகலைவன் ஆவான். இந்திய நாடு மொழிகளின் காட்சி சாலையாக திகழ்கிறது என்றவர் யார்? அவர் சா அகத்தியலிங்கம் அவர்கள். எல்லாமை வேண்டுவான் என்பான் அனைத்தொன்றும் விடுபட்ட சொற்கள் என்னென்ன? எல்லாமை வேண்டுவான் என்பான் அனைத்தொன்றும் கல்லாமை காக்காதன் நெஞ்சு, காக்க தன் நெஞ்சு என்பது சரியான விடை. இடப்பிறப்பில் பொருந்தாத ஒன்று. இதில் மார்பு, தலை, கழுத்து பார்த்துருக்கோம். நாக்கு என்பது பொருந்தாத ஒன்று. கவிஞர் தமது கருத்தை சுவையோடு சொல்வதற்கு உதவுவது என்ன? அதற்கு தான் அவங்க என்ன பயன்படுத்தினர்? அணியை பயன்படுத்தினர். வாணிதாசன் அவருடைய இயற்பெயர் என்ன? அரங்கசாமி என்ற எத்தினாசுலு தான் அவருடைய இயற்பெயர். திராவிட மொழிகளின் எண்ணிக்கை என்ன? கடைசி கேள்வி. திராவிட மொழிகளின் எண்ணிக்கை 28 என்பது சரியான விடை. ஃப்ரெண்ட்ஸ், இன்று தமிழ் ஃபுல் மாடல் டெஸ்ட் ரிலேட்டடாக ஒரு 102 கேள்விகள் பார்த்தோம். கண்டிப்பாக இதெல்லாம் உங்கள் ஸ்டடீஸ் மற்றும் ரிவிஷனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ ஆல்.